ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான பார்க்கிங் அப்படின்ற ஒரு தமிழ் படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு தரமான த்ரில்லருங்க. மலையாளத்தில் ஐயப்பனும் கோஷியும் அப்படின்ற ஒரு படம் வந்தது, நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ரெண்டு கதாபாத்திரத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஈகோ தான் மொத்த படமாக இருக்கும். ரொம்ப அருமையாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தாங்க இந்த படத்துலையும் ரெண்டு கதாபாத்திரத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஈகோ தான் மொத்த படமே. ஒரு அழகான வீடுங்க. அந்த வீட்டில் ரெண்டு குடும்ப வாடகைக்கு தங்கியிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் தான் இருக்குது. ஆனால் இப்போ ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே கார் இருக்குங்க. அந்த பார்க்கிங் ஸ்பேஸில் ஒரு கார் மட்டும்தான் நிப்பாட்ட முடியும். யாரோடைய காரை நிப்பாட்டணும் அப்படின்றதுல இருந்து ஈகோ பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுங்க. அது எங்க போய் முடிஞ்சது அப்படின்றது தான் இந்த படமே. 2023 வெளியான சிறந்த படங்கள்ல இந்த படமும் ஒண்ணா வந்திருக்கு. ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோடைய பேர் ஈஸ்வர். இவருக்கு ரீசெண்டாக திருமணமாகி மனைவி பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் பெற்றோர்களோட எதிர்ப்பை மீறி தான் திருமணம் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகலாம் அப்படின்னு வாடகைக்கு வீடு பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. புரோக்கர் சொல்றாருங்க, இந்த ஏரியாலேயே இதுதாங்க பெஸ்ட் வீடு. இதுக்கு முன்னாடி ஸ்டே பண்ணியிருந்தவங்க கூட மனசே இல்லாமல் தான் காலி பண்ணிட்டு போனாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு ஹீரோ மண்டையை கழுவிட்டு இருக்கிறாரு. ஹீரோவும் கீழ் வீட்டில் தங்கியிருக்காங்களே, அவங்க தான் ஹவுஸ் ஓனரா அப்படின்னு கேட்க, இல்லைங்க அவருடைய பேர் இளம்பருதி. அவரும் ஒரு 10 வருஷமா குடும்பத்தோட இங்கே தான் வாடகைக்கு இருந்துகிட்டு இருக்காரு. அவர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரு. இந்த ஏரியாவில் அவருக்கு நல்ல மரியாதை இருக்கு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஃபோனை போட்டு, இது வரைக்கும் பார்த்த வீடுல இந்த வீடு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு, நம்ம இங்கேயே ஷிஃப்ட் ஆயிடலாம் அப்படின்ட்டு இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஹீரோ எக்ஸ்ட்ராவே பணம் கொடுக்குறாரு. அதை பார்த்து ஹீரோயின் மறைக்கிறாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நீயே பார்த்தல அப்படின்னு ஹீரோ ரொம்ப சாஃப்ட் கேரக்டரா இருந்துட்டு இருக்காருங்க. இப்போ ஹீரோயின் சொல்றாங்க, கீழ் வீட்டில் போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா இளம்பருதி, அவருடைய மனைவி, அப்புறம் மகள் அபர்ணா இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கா. இவங்க 3 பேரும் ஒரு குடும்பமா இருந்துகிட்டு இருக்காங்க. இளம்பருதி ஹீரோ கிட்ட அவரோட பெருமையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இந்த மாதிரி அவர் கவர்மெண்ட் ஆஃபீஸரா இருக்கிறதாவும் நேர்மையான அதிகாரின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கிச்சன்ல இளம்பருதியோட மனைவி ஹீரோயின் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நேர்மையா இருந்து என்ன பிரயோஜனம், சொந்த வீடு கூட வந்து இன்னும் கட்டாம இருக்கிறாரு, பொண்ணுக்கு சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ற பேர்ல கஞ்சத்தனமா இருந்துகிட்டு இருக்காரு, வீடு கட்டுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துமே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் ரெண்டு பேருமே இன்ட்ரோ ஆயிட்டு அவங்களோட வீட்டுக்குள்ள வராங்க. ஹீரோடைய அம்மா மட்டும் ஹீரோயின் கிட்ட அப்பப்போ ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. நேர்ல வந்து பார்க்கலாமா அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, உன் அப்பாவை பத்தி உனக்கே தெரியும்லடா, சரி நானாவது பேசுறேன், ஹீரோனோட வீட்ல இருந்து யாராவது கால் பண்றாங்களா அப்படின்னு கேட்க, யாருமே பண்றதில்லை அப்படின்றது தாங்க தெரிய வருது. இவங்க பெற்றோர்களோட எதிர்ப்பை மீறி திருமணம் பண்ணதுனால ரெண்டு ஃபேமிலி சைட்ல இருந்துமே சப்போர்ட் இல்லைங்க. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில இளம்பருதி அவருடைய 2 வீலரை தொடச்சு வண்டியை கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணி வேலைக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. ஹீரோ பாத்தீங்கன்னா கேப் புக் பண்ணிட்டு வெளியே வராரு. ஒரு 2 வீலர் வச்சுக்கலாம்ல சார், அப்பதானே உங்களுக்கும் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்ல, இல்ல சார் பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்ட்டு கேபுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு கிளம்பிடுறாருங்க. அந்த நேரம் பார்த்து இளம்பருதியோட மச்சாங்காரன் வீட்டுக்கு வந்திருக்கான். இளம்பருதி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அஃபீஷியலாக இருக்கிறதுனால எனக்கு அந்த கான்ட்ராக்டை பிடிச்சி கொடுங்க உங்கள் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். இவர் நேர்மையான அதிகாரி அப்படின்றதுனால அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இளம்பருதியோட மக அபர்ணாக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. அவளை கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவரோட ஆஃபீஸ்க்கு போறாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்காரன், எங்களுக்கு சாதகமாக நீங்கள் சைன் பண்ணி கொடுங்க, உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம், பணமாக வேணும்னா பணமாக வாங்கிக்கோங்க, இல்லை பொருளாக வேணும்னா பொருளாக வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவன் பேரம் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஆள் தான் பயங்கர ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸராச்சு, வெளியே போடாம அப்படின்னு திட்டி விட்டுட்டு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கார நீ நம்ம ஆஃபீஸ் பக்கம் வந்தானா அவனை உள்ளே விடாதீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சைன் கேட்டிங்களே அந்த ஃபைலை கொடுங்கன்னு அதில் இருக்கக்கூடிய மிஸ்டேக் எல்லாம் பின் பாயிண்ட் பண்ணி அசிஸ்டண்ட்டை பிடிச்சி இளம்பருதி திட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோ வேலை பார்க்குற ஆஃபீஸில் ஹீரோவும் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறாரு. அவருக்கும் நல்ல மரியாதை இருந்துட்டு இருக்குங்க. ஈஸ்வர் மற்றும் இளம்பருதி இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டேயுமே ஒரு குட் குவாலிட்டி இருக்குங்க. ஹீரோ கிட்ட இருக்கக்கூடிய குட் குவாலிட்டி என்னன்னா, அவரோட பொண்டாட்டியை தாங்குன்னு தாங்குறாருங்க. அவரோட பொண்டாட்டிக்கு ஒன்று வேணும் அப்படின்னா உடனே பண்ணி கொடுத்துட்றாருங்க. அந்த அளவுக்கு அவரோட பொண்டாட்டி மேல காதல வச்சிருக்காரு. இளம்பருதி கிட்ட இருக்கக்கூடிய குட் குவாலிட்டி என்னன்னா, ரொம்ப நேர்மையான அதிகாரி. இது வரைக்கும் 1 ரூபா லஞ்சம் வாங்கினது கிடையாது, இனிமேலும் வாங்க மாட்டேன் அப்படின்றதுல உறுதியா இருந்துகிட்டு இருக்காரு. ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க ரெண்டு ஃபேமிலியுமே வந்து ஃபுட்டெல்லாம் ஷேர் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா தான் பழக ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. ஒரு நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட பொண்டாட்டியை செக்அப் கூட்டு போறதுக்காக கேப் புக் பண்றாரு. கேப் வந்து ஒரு சில காரணங்கள்னால ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதனால ஆட்டோல போகலாம், ஏன்னா அப்பாயின்மெண்ட்டுக்கு வேற டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஆட்டோல போறாங்க. ஆட்டோ டிரைவரும் தாறுமாறா ஓட்டுறாரு, ரோடும் சரியில்லை. டாக்டர் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் உங்கள் பொண்டாட்டியை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதனால ஹீரோ ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஸோ பொண்டாட்டிக்காக ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னு ஒரு இனிஷியல் அமௌண்ட்டை கட்டி மாதம் இஎம்ஐ பே பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு காரை வாங்குறாரு. இளம்பருதியோட மச்சாங்காரன் வீட்டுக்கு வந்து இளம்பருதியோட மனைவி கிட்ட, அக்கா தயவு செஞ்சு உன் புருஷன் கிட்ட பேசி அந்த கான்ட்ராக்டை கொஞ்சம் வாங்கி கொடு அப்படிங்கும் போது கரெக்டாக இளம்பருதி கேட்குறாரு, ராத்திரி தோசைக்கு என்ன சட்னி பண்ணுற அப்படின்ட்டு. தேங்காய் சட்னிங்க, தேங்காய் துருவிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது, அது வேண்டாம் தக்காளி சட்னி பண்ணு அப்படிங்கும் போது, தேங்காய் துருவியாச்சுங்க அப்படிங்கும் போது அதை ஓரங்கட்டி வச்சுட்டு தக்காளி சட்னி பண்ணு அப்படிங்க
அப்படிங்கும்போது, நான் என்ன சட்னி பண்ணணும் அப்படின்றதையே அந்த ஆள் தாண்டா முடிவு பண்ணுறாரு, நான் சொன்னால் கேட்கவா போகிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம இளம்பருதியோட ஒய்ஃபு அவங்க தம்பிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்டாக ஹீரோயின் வந்து கதவை தட்டுறாங்க. என்னாச்சுமா ராத்திரி நேரம் வந்து கதவை தட்டுற அப்படிங்கும்போது, இல்லைப்பா நாங்கள் புதுசாக கார் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்ல, அப்படியாம்மா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல, உங்கள் டூ வீலரை கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டிக்கிட்டிங்கன்னா எங்கள் காரை பார்க் பண்ணிப்போம் அப்படிங்கும்போது, அப்பயே பார்த்தீங்கன்னா இளம்பருதிக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. நேற்று வந்த பையன் கார் வாங்கிட்டான், இவர் இன்னும் டூ வீலரில் தான் இருந்துட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு. பட் இளம்பருதி நினச்சா கார்லாம் வாங்க முடியும், ஆனால் அவர் வந்து ஃபியூச்சரை பார்த்து பயந்துட்டு காசை செலவு பண்ணாமல் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இளம்பருதியோட மனைவி காலையில் சொல்கிறாங்க, அந்த பையன் அவன் பொண்டாட்டியை பார்த்துக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணுறான் பாருங்க அப்படின்ட்டு. கடன் வாங்கி தான் அந்த காரை வாங்கியிருக்கிறான், கடன் வாங்கி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சந்தோஷமாகவே இல்லாமல் இருந்துடலாம் அப்படின்னு சொல்ல, கடன் வாங்கியாவது அவன் பொண்டாட்டியை நல்லா தானே பார்த்துக்கிறான் அப்படின்னு இளம்பருதியோட மனைவி வாய் பேசுகிறாங்க. மத்தியானம் சாப்பாட்டுக்கு என்ன செஞ்சிருக்க அப்படின்னு கேட்க, மீன் குழம்பு அப்படிங்கும்போது, நல்லா தானே சாப்பிட்றேன், நல்லா தானே வச்சிருக்கேன், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியே வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் காசிப் பேசுகிறவர் ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவரு, என்ன சார் கார் வாங்கிட்டீங்களா, கார் தான் சார் இப்பெல்லாம் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல, நம்ம இளம்பருதி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலான்னு வரும்போது பக்கத்தில் இருக்கிற அயன்மேன், இவராது கார் வாங்குறதாவது மாடியில் இருக்கிற தம்பி தான் வந்து கார் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல, காசிப் பேசுறவர் அப்படியே மாற்றி பேசிடுறாரு, கார்லாம் வேஸ்ட்டு சார், டூ வீலர் தான் மைலேஜுக்கு பெஸ்ட்டு அப்படின்ட்டு. உடனே நம்ம இளம்பருதி வந்து வண்டி ஒரு 4 மிதி மிதிச்சாதான் ஸ்டார்ட்டே ஆகுது. அப்போ அப்புறம் நான் வேற அந்த கார் கிட்ட வந்து அழகுபடுத்துறேன் அப்படின்னு லேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பொண்ணை கூப்பிட்டு கிளம்புறாரு. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா காலையில் ரெடி ஆகி ஆஃபீஸ்க்கும் கிளம்பி போறாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, கார் வாங்குறதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது மச்சான், அதை மெயின்டைன் பண்ணுறதுல தான் விஷயமே இருக்குது, அதனால அதை கரெக்டாக பார்த்து மெயின்டைன் பண்ணிக்க, ஸ்லோவாக ஓட்டிக்க, லாங் ட்ரிப் எல்லாம் போயிட்டு வா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட சொல்லி லாங் ட்ரிப் எல்லாம் போகலாமா அப்படின்னு கேட்டு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வழக்கம் போல ஹீரோ வேலையை முடிச்சுட்டு ராத்திரி வீட்டுக்கு வரும்போது வண்டியை கொஞ்சம் மாற்றி நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்ல, இளம்பருதியும் அவருடைய வண்டியை கொஞ்சம் மாற்றி நகர்த்தி நிப்பாட்டுறாரு. அது இளம்பருதிக்கு அடிக்கடி சங்கட்டத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்குங்க. அடுத்த நாள் காலையில் முடியெல்லாம் நிறைய வச்சுக்கிட்டு ஒரு நபர் வீட்டுக்கு வரான். யார் ராணி, நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்க, உன் பேர் என்றா அப்படின்னு சொல்லி கேட்க, என் பேர் பாப் மார்லி அப்படின்னு அவன் சொல்றான். பாலமுரளியா, இதுக்குலாம் இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் பாட்டுக்கு மேலே போய் ஹீரோ கிட்ட சாவியை வாங்கிட்டு வந்து காரை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போதான் தெரிய வருது கார் க்ளீன் பண்ணுறதுக்காக வந்திருக்கான் அப்படின்ட்டு. காரை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் 4 செடிக்கு ஒரு தோட்டக்காரர் இருக்கும்போது காரை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கக்கூடாது அப்படின்னு அவன் கேள்வி கேட்குறான். நான் ஒன்றும் தோட்டக்காரன் கிடையாதுடா, நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட காலங்காத்தால பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட பொண்ணை வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாது, நீ வீட்டுக்குள்ள போ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இவன் தினமும் வரான், காரை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறான். இளம்பருதிக்கு ஆஃபீஸ்ல அன்னைக்கு நிறைய வேலை இருந்திருக்குங்க. லேட்டாக தான் வீட்டுக்கு வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா இவரோட வண்டியில் இருக்கக்கூடிய சூட் கேஸ் அந்த காரில் லைட்டாக பட்டு ஸ்க்ராட்ச் ஆயிருது. அடுத்த நாள் க்ளீன் பண்ண வந்தவன் பார்த்துட்டு ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறான். இந்த ஸ்க்ராட்ச் எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்க. கரெக்டாக இளம்பருதி, என்னாச்சுப்பா யோசனை பண்ணிட்டு இருக்க அப்படிங்கும்போது, இல்லை சார் ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, பார்த்து ஓட்டக்கூடாது அப்படின்னு கேட்க, நைட்டு நிப்பாட்டும் போது நல்லா தான் இருந்தது, நீங்கள் ஏதாவது அப்படிங்கும்போது, என்னப்பா அப்படின்னு கேட்க, பார்த்தா அந்த சூட் கேஸில் இந்த பெயிண்ட் கரை இருக்கு, ஸோ உங்கள் சூட் கேஸ் பட்டு தான் வந்து இது ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல, சாரிப்பா தெரியாமல் நடந்துருச்சு, அதுக்கு என்ன செலவாகுன்னு சொல்லி நான் காசு கொடுத்துறேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார் நான் பார்த்துக்கிறேன், இனிமேலாவது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக கொண்டாந்து நிப்பாட்டுங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஹார்ஸாக பேசிடுறாரு. அது இளம்பருதிக்கு கோவத்தை கிரியேட் பண்ணிடுது. கேர்ஃபுல்லாக நிப்பாட்டிக்கோங்க, அத்தோட நிப்பாட்டிக்கப்பா, தேவையில்லாமலாம் பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்ல, காலங்காத்தாலேயே 2 பேர்த்துக்குள்ள பயங்கர ஆர்குமெண்ட்டு. அதுக்கப்புறம் இவர் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாரு. இவர் ரொம்ப மூட் அவுட்டாகவே இருந்துகிட்டு இருக்கிறாரு. கார் வாங்கி ஒரு 4 நாள் கூட முழுசாக ஆகலை, அதுக்குள்ளே அவ்வளோ பெரிய ஸ்க்ராட்ச் அப்படின்ட்டு. அப்புறம் ராத்திரி வேலையை முடிச்சுட்டு இவர் வீட்டுக்கு வராரு. கரெக்டாக இளம்பருதி அவரோட வண்டியை நிப்பாட்டி கேட் லாக் பண்ணலான்னு வராரு. கார் வெளியே நிற்குது. இவரை பார்த்துட்டு அவரே வந்து கேட் ஓப்பன் பண்ணி விடுறாரு. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இளம்பருதி கிட்ட, உங்களுக்கு ட்ரிங்க் சாப்பிட்ற பழக்கம் இருக்கா சார் அப்படின்னு கேட்க, அவரும் இருக்குன்றாரு. உடனே மொட்டை மாடியில் போய் சரக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ காலையில் கோவமாக நடந்துக்கிட்டதுக்கு மன்னிப்பு கேட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் ரொம்ப நாளாக இந்த பழைய வண்டியை வச்சு தான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதை தூக்கி போட்டு புது வண்டி வாங்கலாம் இல்லை சார் அப்படிங்கும்போது, 4 மிதிக்கு அலுப்புப்பட்டுட்டு புது வண்டி வாங்கணும்னா அது செலவு தான் தம்பி, நீ என்ன ஃபுல் அமௌண்ட்லேயே வாங்கி போட்டிருக்க, இஎம்ஐயில் தானே வாங்கி போட்டிருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இஎம்ஐயில் வாங்கி போட்டாலும் வாழ்றதுக்காக தானே சார் அப்படின்னு சொல்ல, என்ன தம்பி இப்போ நீங்கள் 2 பேர் இருக்கீங்க, செலவு பண்ணுவீங்க, நாளைக்கு குழந்தை குட்டின்னு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ செலவு இருக்குது தெரியுமா, பொம்பளை பிள்ளையா இருந்தால் அந்த பொண்ணு சாவர வரைக்கும் நீ அதுக்கு செலவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், ஸோ அதுக்காக இப்போவே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சாதான்ப்பா சரியாகும் அப்படின்னு சொல்ல, சரிதான் சார் ஆனால் நம்ம வாழ்க்கையும் கொஞ்சம் பார்க்கணும்ல சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, 2 பேர்த்துக்குள்ள பயங்கர ஆர்குமெண்ட். இளம்பருதி பட்டுன்னு டென்ஷன் ஆயிடுறாருங்க. ஏன் தப்பு தான்ப்பா, சின்ன பையன் கூட பார்க்காம உங்களோட உட்காந்து சரக்கு அடிச்ச மாதிரி ஏன் தப்பு தான் அப்படின்ட்டு கிளம்பி கீழே வந்துடுறாரு. இளம்பருதியோட மனைவி சொல்றாங்க, கடன் வாங்கியாவது அவன் பொண்டாட்டியை சந்தோஷமா தானே வச்சிருக்கான், நீங்க அந்த மாதிரி இல்ல கஞ்சத்தனம் தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, கடன் வாங்க சொல்லிட்டு நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, கட்டுறது நான் தானே, அவஸ்திப்படுறது நான் தானே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் வேலைக்கு கிளம்பலான்னு வந்து பார்த்தா கார் ஒரு மாதிரி நிப்பாட்டி இருக்கிறாருங்க. ஸோ இவருடைய வண்டியை எடுக்க முடியல. அதனால மேலே வந்து, தம்பி இந்த மாதிரி உங்கள் காரை கொஞ்சம் எடுங்க, அப்போ தான் என் வண்டி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல, இருங்க சார் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் முடியாது உடனே எடுங்க அப்படின்னு சொல்ல,
ஹீரோக்கு ட்ரிகர் ஆயிருதுங்க. முடியாது சார், சாப்பிட்டு வந்து தான் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ண வச்சிடறாரு. வேணுனே வெயிட் பண்ண வைக்கிறாரு. ஹீரோன் ஏன்டா இந்த மாதிரி பண்ற, போய் ஒழுங்கா காரை நிப்பாட்டுறா அப்படின்னு சொல்ல, முடியாது அந்த ஆள் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேணுனே வெயிட் பண்ண வைக்கிறாருங்க. கடுப்பான இளம்பருதி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவரோட ஆஃபீஸ்க்கு நடந்தே போயிடுறாருங்க. ஸோ அவருக்கு ஈகோ பயங்கரமாக கிளாஷ் ஆயிருது. அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி நடந்தே வீட்டுக்கு வராரு. அப்போ இளம்பருதி ஒரு பிளான் பண்ணுறாருங்க. இவரோட வண்டி ஓரமாக தான் நின்றுட்டு இருந்துச்சு, அதை நடுவில் நிப்பாட்டிட்டு போயிடலாம், என்ன பண்ணுறான்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளம்பருதி அந்த ஒரு விஷயத்த பண்ணிடுறாருங்க. ராத்திரி ஹீரோ வராரு, டென்ஷன் ஆயிடுறாரு. சரி ஓகே, அந்த வண்டி ஓரமாக நிப்பாட்டிட்டு நம்ம காரை நிப்பாட்டிக்கலாம் அப்படின்ட்டு ஓரமாக நிப்பாட்டிட்டு இவர் வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில் இளம்பருதி எழுந்து பார்க்கும்போது இந்த வண்டி கீழே விழுந்து கிடக்குதுங்க. ஸோ சரியாக ஸ்டாண்டு போடாதனால அது அப்படியே காற்றுல விழுந்துருச்சு. ஸோ என் வண்டியை கீழே தள்ளி விட்டுட்டு நீ உன் காரை நிப்பாட்டி இருக்கிறியா அப்படின்னு சொல்லி காலையில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சார் நான் தள்ளி விட கிடையாது, வண்டி ஓரமாக தான் எடுத்து நிப்பாட்டினேன், இப்படி நடுவில் நிப்பாட்டினீங்கன்னா நான் எப்படி காரை நிப்பாட்டுவேன் அப்படின்னு ஹீரோ கேள்வி கேட்குறாரு. நீ காரை இங்கே நிப்பாட்டினீங்கன்னா நான் எப்படி என் வண்டியை வெளியே எடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆர்குமெண்ட் பண்ணுறாரு. ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து போகிற மாதிரி இல்லை. இதில் இளம்பருதியும் வார்த்தைகளை பயன்படுத்துறாரு, ஹீரோவும் வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. பெரிய மனுஷன்னு பார்க்குறேன், அவ்வளோதான் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பஞ்சாயத்து ஆயிடுதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹவுஸ் ஓனர் கிட்ட இந்த பஞ்சாயத்து போது ஹவுஸ் ஓனர் மொட்டை மாடியில் வச்சு என்னையா அவங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்க, ரெண்டு பேருமே அவங்களுடைய பிரச்சனையை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் 10 வருஷமா இங்கே இருக்கிறேன், இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல, இவனால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சார் காரை எப்படி சார் வெளியே நிப்பாட்ட முடியும், அதான் கார் பார்க்கிங் இருக்குல்ல சார் அப்படின்னு சொல்ல, ஹவுஸ் ஓனர் சொல்லிடுறாரு, நீங்கள் 10 வருஷம் இருங்க, 20 வருஷம் இருங்க, எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, ஸோ நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும், பார்க்கிங்லேயே கார் பார்க்கிங் அப்படின்னு பேர் இருக்குது, ஸோ கார் பார்க்கிங் காருக்கு தான், 2 வீலர் வச்சிருக்கிற நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும், இனிமேல் இந்த பிரச்சனையெல்லாம் என் காது கொண்டு வராதிங்க அப்படின்னு ஹவுஸ் ஓனர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இளம்பருதி பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. 2 வீலர் வச்சிருக்கிறவன் தான் அட்ஜஸ்ட் பண்ணணுமா அப்படின்ட்டு இவர் என்ன பண்றாருன்னா, நேராக கார் ஷோரூமுக்கு போயிட்டு கார் வேணுன்றாரு. என்ன மாதிரி கார் வேணும் அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, 8 லட்ச ரூபாய்க்கு மேலே எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னு சொல்ல, ஒரு 1 வீக் ஆகும் சார் அப்படின்னு சொல்ல, நான் இப்போவே பணம் கொடுக்குறேன், எனக்கு இப்போவே கார் வேணும் அப்படின்னு ஒரு ரெட் கலர் கார் எடுத்துட்டு வீட்டுக்கு வராருங்க. அப்புறம் நான் பார்த்து, அம்மா அப்பா என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பாருமா அப்படின்னு சொல்ல, என்னங்க இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்க, இது நம்ம கார் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம இளம்பருதியோட மனைவிக்கு கோவம் வந்துருது. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இப்போவாது அவர் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறாருன்னு சந்தோஷப்படுமா அப்படின்னு சொல்ல, இளம்பருதியோட மனைவி சொல்றாங்க, ஒரு மிக்ஸி ஜார் போயிடுச்சு, 300 ரூபாய் வருது, புதுசு வாங்கித்தாங்க அப்படின்னு சொன்னா, புதுசு வாங்குறதுக்கு கஞ்சத்தனம் பட்டுட்டு அதையே ரெடி பண்ணி ஓட விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ எவனோ ஒருத்தனுக்காக 8 லட்ச ரூபாய் காரை கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கிறாரு, இது எந்த விதத்தில் நியாயம், நான் என்ன நாளையிலிருந்து அந்த ஆள் மண்டையா சட்னி அரைக்கிறது அப்படின்னு இந்த அக்கா பிரச்சனை. இப்போ ஹீரோ வழக்கம் போல வேலையை முடிச்சுட்டு வராரு. வீட்டுக்குள்ள கார் நின்றுக்கிட்டு இருக்குது. இவர் ஈகோ காரணமாக இதை பண்ணியிருக்கிறாருன்னு ஹீரோக்கு புரிய வருது. கார் ஓரமாக நிப்பாட்டிட்டு வீட்டுக்குள்ளே வராரு. அப்போது ஹீரோவோடைய மனைவி சொல்கிறாங்க, விடு நம்ம நைட்டு மட்டும் தானே பார்த்துக்கலாம், ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்புறம் நான் வந்து சாரி கேட்குறாங்க, அவர் பண்ணுறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்ட்டு. அது எப்படிமா பெருசாக எடுத்துக்காமல் இருக்க முடியும், ஒரு பார்க்கிங் பிரச்சனைக்காக உங்கள் அப்பா காரையே வாங்கிட்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாரு அப்படின்ட்டு. அடுத்த நாள் காலையில் கார் எடுக்கலான்னு பார்த்தா காரை ஃபுல்லாக காக்கா நார் அடிச்சு வச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ க்ளீன் பண்ணிட்டு கார் எடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு போறாரு. ஃப்ரெண்ட்ஸ் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, உங்கள் ஏரியாலேயே ஏதாவது பார்க்கிங் இருக்கக்கூடிய வீடு இருக்கும், மாதம் இவ்வளோ தரேன் அப்படின்னு சொல்லி வண்டியை நிப்பாட்டிக்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ பார்க்குறாரு அந்த மாதிரி இடம் இல்லை. ஆனால் அயன்மேன் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே ஒரு இடம் இருக்குது, அவங்க வீட்டு முன்னாடி நிப்பாட்டிக்கோங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ கொண்டு போய் காரை நிப்பாட்டுறாரு. அடுத்த நாள் காலையில் அவங்க பயங்கரமாக பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோட வீட்டு முன்னாடி நிப்பாட்டினா காக்கா அசிங்கம் பண்ணிடுது, அங்கே நிப்பாட்டினா அந்த வீட்டுக்காரங்க பிரச்சனை பண்ணுறாங்க. காரை நிப்பாட்டுறதே பயங்கர சிரமமா இருக்கு. ஹீரோக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துட்டு இருக்குங்க. அப்பதான் ஹீரோ யோசனை பண்றாரு, இந்த ஆள் எத்தனை மணிக்கு வேலைக்கு போறாரு, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வராரு, இல்லாத நேரமா பார்த்து நம்ம வண்டியை பார்க்கிங்ல வச்சிட்டோம்னா அவர் வந்து வெளியே தான் நிப்பாட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா பிளான் பண்ணி ஹீரோ ரொம்ப வேகமா வீட்டுக்கு வந்து காரை கொண்டு போய் பார்க்கிங்ல நிப்பாட்டிடுறாருங்க. இப்போ நம்ம இளம்பருதி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவருடைய காரை உள்ள கொண்டு போக முடியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஹீரோ கொண்டு போய் காரை நிப்பாட்டிடுறாரு. இந்த டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிட்டு இளம்பருதியும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ஹீரோ பீட் பண்ணுறாரு. இந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா ஹீரோவோடைய சைடு மிரர் டேமேஜ் ஆகுது. ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, ஒரு சின்ன ஸ்க்ராட்சுக்கே அவ்வளோ சண்டை போட்ட, இப்போ நீயே வந்து இப்படி சைடு மிரரை உடச்சிட்டு வந்திருக்க, இதெல்லாம் வேணாண்டா, சண்டை போடாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோக்கு ஈகோ பிரச்சனை, அவர் முடியவே முடியாது அப்படின்றாரு. அதே சமயம் இவர் இருக்கிறார் இல்லையா நம்ம இளம்பருதி, அவருடைய காரை வெளியே நிப்பாட்டி கவர்லாம் போட்டு வச்சுக்கிறாரு. சரி, ஹீரோ ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு காரை எடுத்து தான் ஆகணும், அந்த நேரம் பார்த்து நம்ம காரை கொண்டு போய் உள்ள நிப்பாட்டிடலாம்னு இளம்பருதி பிளான் பண்றாரு. ஆனா ஹீரோ என்ன பண்றாருன்னா, கேப் புக் பண்ணி போயிடுறாருங்க. கார் பார்க்கிங்லயே தான் நின்னுட்டு இருக்கு. இளம்பருதிக்கு பயங்கர டென்ஷன். அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு செக்அப் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் போகணும். அப்ப கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பும் போது ஹீரோ கேப் புக் பண்றாரு. ஏன் கேப், நம்ம கார் என்னாச்சு அப்படின்னு கேட்க, காரை வெளியே எடுத்தா அவரு கொண்டாந்து நிப்பாட்டிடுவாரு அப்படின்னு சொல்ல, ஏண்டா எனக்காக தானே காரே வாங்கினேன், இப்போ அவருக்காக வந்து காரை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படிங்கும் போது, ஏ ப்ளீஸ் ப்ளீஸ் புரிஞ்சுக்க, நான் வந்து ஃப்ரெண்டோடைய கார் கூட அரேஞ்ச் பண்றேன், அதுல போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து அவருடைய மனைவியை
சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காருங்க. ஸோ 2 பேர்த்துக்குள்ள ஈகோ பிரச்சனை பயங்கரமா போயிட்டு இருக்கு, ஹீரோக்கும் இளம்பருதிக்கும். ஹீரோ காரையே எடுக்க மாட்டேன்றாருங்க. அதனால இளம்பருதி ஒரு ஐடியா பண்றாருங்க. அங்க இருக்கக்கூடிய மோட்டரை வந்து ஷார்ட் பண்ணி விட்டுறாரு. அந்த மோட்டரை ரெடி பண்ணணும் அப்படின்னா ஹீரோ காரை வெளியே எடுத்தாகணும். ஏன்னா அங்கதான் வந்து டேங்க் இருக்கு. ஸோ உள்ள மோட்டர் வச்சிருக்காங்க. அதனால மோட்டர் ரிப்பேர் பண்றதுக்காக ஆளுங்களாம் வந்திருக்காங்க. ரொம்ப நேரமா எதையோ கழட்டி மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்க, ½ an hour ஆகும் ப்ரோ அப்படின்னு சொல்ல, ½ an hour அப்படின்ட்டு ஹீரோ என்ன பண்றாருன்னா கார் எடுத்துட்டு ரவுண்ட் அடிக்கிறதுக்காக போயிடுறாரு. உடனே இளம்பருதி சீக்கிரம் ரெடி பண்ணுங்க அப்படிங்கும் போது, அதான் சொன்னனே சார் ½ an hour ஆகும் அப்படிங்கும் போது சீக்கிரம் ரெடி பண்ணி மோட்டரை உள்ள இறக்குங்க அப்படின்னு சொல்ல, அவங்களும் பாத்தீங்கன்னா சீக்கிரம் ரெடி பண்ணி மோட்டரை டேங்க்ல இறக்கி அந்த இடத்த கிளியர் பண்ணி கொடுத்துட்றாங்க. உடனே இளம்பருதி பாத்தீங்கன்னா கார் எடுத்துட்டு உள்ள பார்க் பண்ணலான்னு வர்றாரு. ஆனா கரெக்டா ஹீரோ ஒரு திருப்பு ஒரு சொருகு கொண்டாந்து அந்த பார்க்கிங்ல சொருகிடுறாரு. அந்த நேரம் பார்த்து இளம்பருதி ஒரு மாதிரி பதட்டத்துல காரை கொண்டு காம்பவுண்ட்ல இடிக்கிற மாதிரி போய் நிப்பாட்டிடுறாரு. இளம்பருதிக்கு பயங்கர கோவங்க. அந்த கோவத்தோட வெளிப்பாடு என்னவா மாறுதுன்னா, கீழே கிடக்கிற கல் எடுத்துட்டு வந்து போடு அப்படின்ற மாதிரி ஹீரோவோட கார் கண்ணாடியை உடைச்சிடுறாருங்க. டென்ஷனான ஹீரோ ரோட்லயே வந்து இளம்பருதியோட சட்டையை பிடிச்சி அடிச்சு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து 2 பேர்த்தையும் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஹீரோ பாத்தீங்கன்னா இளம்பருதி மேல கை வேற வச்சிடுறாரு. அதுல இளம்பருதி கீழே விழுந்து அவருடைய வேட்டியெல்லாம் அவுந்துருதுங்க. இளம்பருதியோட மனைவி வந்து எங்க சுத்தி எல்லாரும் பாக்குறாங்க, தயவு செஞ்சு எடுத்து கட்டுங்க அப்படின்னு சொல்ல, அவரும் சுத்தியும் பாக்குறாரு. ரொம்ப அசிங்கமா போயிருது. அதுக்கப்புறம் வேட்டி எடுத்து கட்டிக்கிறாரு. 2 பேருமே வாய் பேசுறாங்க. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி நம்ம இளம்பருதி சாபமெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்குள்ள போறாரு. இந்த பிரச்சனைனால என்னென்ன லாஸ் அப்படின்னா, ஹீரோவோடைய கார் கண்ணாடி உடஞ்சு போச்சு. இளம்பருதி 10 வருஷமா இந்த ஏரியால சேர்த்து வச்ச அந்த மரியாதை குறைஞ்சிருச்சு. ஸோ இவங்க 2 பேருமே செம்ம காண்டில் தான் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இளம்பருதி இருக்கிறார் இல்லையா, இவருடைய மச்சாங்காரன் வந்து நம்ம ஏதாவது பண்ணலாம், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்ற மாதிரி இன்னும் வந்து இளம்பருதியை ட்ரிகர் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கிறான். இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய ஈகோ ஹீரோடைய ஆஃபீஸில் ரெஃப்ளெக்ட் ஆகுதுங்க. சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு காரை பார்க் பண்ணுறதுக்காக வந்துடுறாரு இல்லையா, அதனால இஷ்டம் இருந்தால் வேலை பாரு, இல்லாட்டி கிளம்பிடு அப்படின்ற லெவலுக்கு இவருடைய கிரேடு வந்து குறைஞ்சிருது. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ இனிமேல் இந்த வீட்டில் இருக்கிறது நல்லது கிடையாது, நம்ம வேற வீட்டுக்கு போயிடலாம், இங்கே பாரு நான் அப்பார்ட்மெண்ட்டில் வீடு பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோனும் பால்கனி இருக்கிற வீடாக பாரு நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹாப்பியாக இப்போ தான் சமாதானமாகறாங்க. அப்போ வீட்டுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்திருக்கிறாரு. ஹீரோவை மரியாதையே இல்லாமல் ட்ரீட் பண்ணுறாரு. வாடா அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. என்னங்க பிரச்சனை, எதுக்குங்க என்னை இப்படி ட்ரீட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னையெல்லாம் ஜட்டியோட உள்ள உட்கார வைக்கணும், வாடா அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போக, பார்த்தா ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா இளம்பருதியும் மச்சாங்காரனும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சார் எங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு பிரச்சனை சார் அப்படிங்கும்போது வாயமுடுறா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஹீரோ கிட்ட சரியா விசாரணையே பண்ண மாட்டேன்றாரு. உடனே அப்புறம் நான் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு எதுக்கு சார் இதுலலாம் அப்படின்னு சொல்ல, கரெக்டா அப்புறம் நான் கண்ணை கசக்கிட்டு வந்து நிக்கிறா. அப்ப இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு, இவன் தான் உன்ட்ட தப்பா நடந்துக்கிட்டானாமா அப்படின்னு கேட்க, என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கீங்க, எங்க 2 பேருக்குள்ள ஈகோ பிரச்சனை தான் சார் போயிட்டு இருக்கு, என்ன சார் அந்த பொண்ணுக்கிட்ட இப்படி எல்லாம் கேட்குறீங்க அப்படிங்கும் போது, அப்புறம் நான் கண்ணை கசக்கிட்டே ஒரு விஷயத்தை யோசனை பண்ணி பார்க்குறா. இளம்பருதியோட மச்சாங்காரன் கொடுத்த ஐடியா தாங்க இது. பொண்ணை வச்சு நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இவனை ஜட்டியோட உள்ள உட்கார வைப்பாங்க, அதிகபட்ச தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு ஐடியா கொடுத்துருக்கான். சரி அவனுக்கு தான் அறிவு இல்லைன்னா இந்த ஆள் கவர்மெண்ட் ஆஃபீஸர் தானே, இவருக்கும் யோசிக்கணும்னே தோணலைங்க. ஏன்னா பொண்ணையெல்லாம் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூப்பிட்டு போகணும், நம்ம பொண்ணுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு, அதெல்லாம் எதை பற்றியும் திங்க் பண்ணாமல், இங்கே பாருமா எனக்கு உசுரை விட கௌரவம் தான் முக்கியம், இப்போ எல்லாரும் முன்னாடியுமே நான் அவமானப்பட்டுட்டேன், அதுக்கு அவனை பழி வாங்கினா மட்டும்தான் எனக்கு அந்த அவமானமெல்லாம் போகும் அப்படின்ற மாதிரி பேச, அதுக்கு ஏன்பா என்னையை யூஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் நல்லா இல்லைப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சி இருந்திருக்கு, எனக்காக பண்ணுவேனா பண்ணுமா அப்படின்ற மாதிரி எமோஷ்னலாக அவருடைய பொண்ணை பிளாக்மெயில் பண்ணியிருக்கிறாரு நம்ம இளம்பருதி. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ஸ்டேஷனில் வந்து, ஆமாம் சார் என்கிட்ட வந்து அத்துமீறலில் இவர் ஈடுபட்டார் அப்படின்னு மனசே இல்லாமல் தான் அந்த பொண்ணு வந்து சொல்லுது. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் தூக்கிட்டு போயிட்டு ஜட்டியோட உட்கார வச்சு ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோன் ரொம்ப மனமுடைஞ்சு போயிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பிரச்சனை எதுக்கோ நடந்துக்கிட்டு இருக்கு, அதுக்காக சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தவங்க கேரக்டர் டேமேஜ் பண்ணுறதெல்லாம் அநியாயம் பாவம் அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்குது. ஸ்டேஷனில் வந்து ஹீரோயின் பேசும்போது, இன்னும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க கையிலையோ காலையோ வந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வச்சிட்டிங்கன்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆகிரும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் போயிட்டு இளம்பருதி கிட்ட, ஏன்பா அவன் இப்பேற்பட்ட ஒரு ஆளா நீங்களே சொல்லுங்க அப்படிங்கும்போது, அவன் பண்ண காரியத்துக்கு இன்னும் அனுபவிப்பான், தினமும் தூங்க விடாமல் பண்ணுவேன், உனக்கு புள்ள பிறக்கும் போது அவன் கூடையே இல்லாத மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னு பெரிய மனுஷன் பேசுகிற பேச்சா இது அப்படின்ற மாதிரி நம்ம இளம்பருதி பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஹீரோ பயங்கர டேமேஜோட ஜெயிலுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் நம்ம அபர்ணாக்கு ஞானம் பிறந்துருது. என்னதான் அப்பா சொல்லியிருந்தாலும் அது தப்பா கரெக்டானு நம்ம யோசிச்சு பண்ணியிருக்கணும், நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுது. எங்கள் அப்பா சொல்லி தான் இப்படி பண்ணான்னு சொல்லிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ வீட்டுக்கு கூப்பிட்டு வரும்போது இந்த இளம்பருதியோட மச்சாங்கார அபர்ணா கிட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ எப்படி கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கலான்னு.
அப்படின்னு. ஹீரோ கிட்ட ஹீரோயின் சொல்கிறாங்க, இங்கே என்ன நடந்தாலும் நீ கண்டுக்காத, அமைதியாக வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போக அவனுங்க ஆச்சா போச்சான்னு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. யாரு? இந்த மச்சாங்காரனுடைய ஆட்களும் மச்சானும். ஆல்ரெடி ஹீரோ மன உளைச்சல் இருந்துட்டு இருக்கிறாரு. தப்பான ஒரு பேரில் இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்காரு. போலீஸ்காரங்க பேசிக் இன்வெஸ்டிகேஷன் கூட இல்லாமல் கேவலமாக ட்ரீட் பண்ணி இருந்திருக்கிறாங்க. அந்த கோவத்தோட வெளிப்பாடு மச்சாங்காரனை தூக்கி போட்டு ரோட்லேயே மிதி மிதிக்கிறாருங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹவுஸ் ஓனர் வந்து என்னையா இங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அவங்களோட தம்பி அப்படிங்கும்போது தம்பியாது தொம்பியாது, இவனுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு இளம்பருதியோட மனைவி சொல்லிடுறாங்க. ஏன்னா பெத்த பிள்ளையே ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டான் அப்பங்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இளம்பருதி மேலே அவங்க மனைவிக்கும் செம்ம கோவம். எண்ட் ஆஃப் த டே ஹவுஸ் ஓனர் வந்து, நீ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்க, நல்லதோ கெட்டதோ இனி இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது, சீக்கிரம் வீட்டை காலி பண்ணிரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி மன உளைச்சலே இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஹீரோயின் வந்து சைலண்டாரு, நம்ம இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னவோ ஒன்று பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. வழக்கம் போல் இளம்பருதி பார்த்தீங்கன்னா அவருடைய ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாரு. அவர் ஆஃபீஸ்க்கு எத்தனை மணிக்கு போகிறாரு வராரு, அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து ஹீரோ கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ராத்திரி நம்ம இளம்பருதியோட பொண்ணு அபர்ணா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இளம்பருதி பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. அப்படியே பிளேட்லேயே கை கழுவிட்டு அபர்ணா உள்ளே போயிடுறா. ஏன்னா அபர்ணாக்கு அவங்க அப்பாவை சுத்தமாக பிடிக்கல. ஸோ இதை ரியலைஸ் பண்ண இளம்பருதி பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட மனசார மன்னிப்பு கேட்குறாரு. என்னதான் இருந்தாலும் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாதுமா, என்னை மன்னிச்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னவோ ஒன்று பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாருங்க. அது என்ன அப்படின்னு நமக்கு இப்போதைக்கு தெரியல. வழக்கம் போல் இளம்பருதி ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அப்போ அசிஸ்டன்ட் வந்து உங்களை பார்க்கறதுக்காக உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க சார் அப்படிங்கும்போது, தெரிஞ்சவங்களா, சரி வர சொல்லு அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ தான் வராரு. என்ன இங்கேயே வந்து பிரச்சனை பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கியா? கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இங்கேருந்து ஒருத்தனால வெளியே போயிட முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம இளம்பருதி சொல்கிறாருங்க. அந்த நேரம் பார்த்து இளம்பருதி வந்து உள்ள பிரச்சனை நடக்கும் அப்படின்னு கதவை கூட சாத்த சொல்லி இருந்திருப்பாரு. ஹீரோ சொல்கிறாரு, சார் நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்காகலாம் வரல, பேசி சுமூகமாக போயிடலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கேன், இனிமேல் நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்து கிளம்புறாருங்க. ஆக்சுவலாக அங்கே நடக்கிற விஷயத்தில் கூட பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ள ஆர்குமெண்ட் வர மாதிரி தான் வந்து இளம்பருதி பேசிக்கிட்டு இருப்பாரு. ஹீரோ போனதுக்கு அப்புறம் தான் வந்து ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இளம்பருதி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னடா அப்படின்னு பார்த்தா டஸ்ட்பினில் ஒரு கவர் கிடக்குதுங்க. என்ன கவர் இது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த கவர் முழுக்க பணமாக இருக்குது. இளம்பருதிக்கு பயங்கர ஷாக்கு. ஓ, நம்மளை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட மாட்டி விடுறது தான் என்னுடைய பிளான் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த கேஷை எடுத்துட்டு வெளியே ஓடி வராருங்க. கரெக்டாக லஞ்ச ஒழிப்புத்துறை கேட்டில் வந்து நிற்கிறாங்க. தக்காளி வெளியே வந்தவர் அப்படியே உள்ளே வந்துடுறாரு. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹீரோ அப்படியே வெளியே உட்காந்து டீ குடிச்சிட்டு உள்ளே என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து எங்களுக்கு நீங்கள் லஞ்சம் வாங்கினதா தகவல் கிடச்சிருக்கு, செக் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அஃப்கோர்ஸ் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஃபுல்லாக செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப வேர்க்குது, ஃபேனை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்ல பார்த்தா கரண்ட் இல்லைங்க. ஸோ இன்றைக்கி ஷடோனு அப்படின்றது தெரிய வருதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இவரை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை செக் பண்ணால் இவருடைய பேக்கெட் வந்து பணம் இல்லை அப்படின்னு தெரிய வருது. கொஞ்ச நேரத்திலேயே ராங் இன்ஃபர்மேஷன், நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கும்போது கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு டீ கொண்டாந்து கொடுக்குறாங்க. கரெக்டாக கரண்ட் வந்துருச்சு. இருங்க சார் நான் வந்து ஃபேன் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்ச் போடுறதுக்காக வராரு. வேண்டாம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஆனால் அசிஸ்டன்ட் ஃபேனை போட்டு விட்டுறாரு. கரன்சி நோட்டு கட்டு கண்ணு 2 மறைக்குது அப்படின்ற மாதிரி ஃபேன்ல இருந்து அப்படியே கட்டுக்கட்டா பணம் பறந்துக்கிட்டு இருக்குதுங்க. தலைவன் ஃபேனோட பிளேட்ல தான் பணத்தை வச்சு மறைச்சிருந்துருக்கிறாரு. லஞ்ச ஒழிப்புத்துறையினால வந்து நம்ம இளம்பருதி அரெஸ்ட் பண்ணப்பட்டு டெம்பரரியாக வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டுறாரு. இதனால் அவருடைய வேலை போயிருதுங்க. ஸோ இந்த விஷயம் ஹீரோனுக்கு தெரிய வருது. இதை பண்ணது நீதானா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ வந்து ஆரம்பத்தில் தயங்குறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் பண்ணதுக்கு இது ரொம்ப கம்மி தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னும் எவ்வளோ தூரண்டா அப்படி பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்க போகிற அப்படின்ற மாதிரி ஹீரோனும் ஹீரோ கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இளம்பருதி ஒரு விஷயத்தில் ஹீரோ அட்டாக் பண்ணாரு, ஹீரோ இன்னொரு விஷயத்தில் இளம்பருதி அட்டாக் பண்ணாரு. இப்போ இளம்பருதி நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுறாருங்க. உயிரோட விளையாடுறதுக்கு கூட தயங்காமல் இந்த ஸ்பேனர்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு, ஸ்பேனரில் அது பேர் ஏதோ ஜட்டியோட பேர் கூட சொல்லுவாங்க கைஸ், ஜாக்கி எடுத்துகிட்டு போயிட்டு ஹீரோவோடைய காரு அந்த நட்டை எல்லாத்தையும் லூஸ் பண்ணி விட்டுறாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வார்னிங் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருது. ஹீரோ மாடியிலேருந்து பார்க்குறாரு, கார்கிட்ட யாருமே இல்லை. கீழே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இளம்பருதி காருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு. போலீஸ்காரங்க இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, இல்லை சார் வார்னிங் அலாரம் வந்தது, அதான் என்னன்னு செக் பண்ணுறதுக்காக வந்தேன் அப்படிங்கும்போது, சரி பார்த்து வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு கேட்டுட்டு உள்ளே போயிடுறாரு. இளம்பருதி இப்போ ஏற்பட்ட ஒரு வேலையை பார்த்துருக்கிறாரு அப்படின்ற விஷயம் ஹீரோக்கு தெரியவே தெரியாதுங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோனுக்கு செக்கப்புக்கு போய் ஆகணும். அதனால ஹீரோ வந்து கார் எடுக்கிறாரு. ஜன்னல் வழியா இளம்பருதி பார்த்து சந்தோஷப்படுறாரு. இன்னைக்கு சத்தாண்டாய்வேன் அப்படின்ட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் கார்ல போய் உட்கார்றாங்க. இளம்பருதிக்கு ஒரு மாதிரி மனசு சங்கட்டமா இருக்குது. ஆனா இப்ப கூட பாத்தீங்கன்னா அவர் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்கேன்னு சொல்லவே இல்லை. அப்படியே விட்டுறாரு. அப்படியே வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோனும் பாத்தீங்கன்னா அப்படியே கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க 2 பேருக்குள்ள இந்த ஆர்குமெண்ட் போயிட்டு தான் இருந்துட்டு இருக்கு. அதாவது இவங்க 2 பேரும் வந்து ஈகோ பிரச்சனை காரணமா எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, இந்த சண்டையெல்லாம் வேண்டாம், நம்ம வீட்டை காலி பண்ணிட்டு வேற எங்கேயாவது போயிடலாம், அது
அதுதான் நம்மளுடைய பிளானாக இருந்தது அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுகிட்டே போயிட்டு இருக்காங்க. திடீர்னு கார் ஒரு மாதிரி வாபுல் ஆக ஆரம்பிக்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிரேக்கை போடுறாரு. வண்டி அப்படியே ஒரு மாதிரி சொலட்டி விட்டு லாரியில் இடிக்கிறதுக்கு போய் ஜஸ்ட் மிஸ்ஸில் நிற்குது. டயர் அப்படியே கழண்டு கீழே கிடக்குதுங்க. அதுக்கப்புறம் டோக் பண்ணி ஷோரூமுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போகிறாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோ நல்லா தான் இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, அவங்கள பதட்டமெல்லாம் படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஷோரூம்லேருந்து கால் பண்ணுறாங்க. ரீசெண்டாக நீங்களே பஞ்சர் பண்ணுறேன் அப்படின்னு டயர்லாம் கழட்டினீங்களா அப்படின்னு கேட்க, இல்லைங்களே அப்படிங்கும்போது டயரில் ஒரு நட்டு கழண்டு ஒழுகலாம், 2 நட்டு கழண்டு ஒழுகலாம், மொத்த நட்டுமே கழண்டு ஒழுந்திருக்கு. ஸோ ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, மேபி ஏதாவது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக இருக்கலாம், இன்சூரன்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணி பிரச்சனையை சால்வ் பண்ணி காரை கொண்டாந்து கொடுக்குற ஒரு 1 வீக் ஆகும் அப்படின்ற மாதிரி ஷோரூமில் சொல்லிடுறாங்க. அப்போ தான் ஹீரோக்கு ஞாபகம் வருது, நைட்டு அலாரம் அடிச்சது, நம்ம அங்கே போனால் அங்கே யாருமே இல்லை, அப்போ இந்த ஆள் தான் இந்த வேலையை பார்த்துருக்கிறாருன்னு பேட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இளம்பருதியோட கார் கண்ணாடியெல்லாம் அடித்து நிறுத்திட்டு இருக்கிறாரு. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ தான் ஹீரோ விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இளம்பருதியோட மனைவிக்கும் பொண்ணுக்கும் சுத்தமாக இவரோட நடவடிக்கை பிடிக்கவே இல்லை. ஒரு உயிரை கொல்றதுக்கே துணிஞ்சிருக்க, பொண்ணை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிருக்க, நீ எல்லாம் ஒரு புருஷனாகவும் தோத்துட்ட, ஒரு அப்பாவும் தோத்துட்ட, இதுக்கு மேலெல்லாம் அவங்க கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு பொண்டாட்டியும் பிள்ளையும் வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா இளம்பருதி மட்டும் இருக்கிறாரு. மேலே பார்த்தீங்கன்னா ஹீரோனும் ஹீரோ கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் தான் இப்படி பண்ணுறாருன்னா, நீ எதுக்காக இந்த மாதிரி மல்லு கட்டிட்டு சண்டைக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் போயிட்டு இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது ஆஃபீஸில் இருக்கிறவங்கலாம் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிரு, அங்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டை போய் பார்க்குறாரு. அங்கே பார்க்கிங்க்கு ஸ்பேஸ் இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை, அதனால் நைட்டு சரக்கை போட்டு சரி வீட்டுக்கு போகலாம், அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹெவியாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஹீரோ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இளம்பருதி கிட்ட போயிட்டு இது வரைக்கும் பண்ணதுக்கெல்லாம் சாரி கேட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலான்னு இளம்பருதியை பார்க்கறதுக்காக வீட்டுக்குள்ளே போகிறாரு. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ளே வழுக்கி விழுந்து அவங்களுக்கு ப்ரெக்னென்சி டெலிவரி பெயின் வேறு வந்துடுது. அவங்க வந்து ஹீரோக்கு கால் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வழி தாங்க முடியாமல் கதறிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இளம்பருதியோட வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டு சமாதான பேச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இது வரைக்கும் நடந்து போச்சு, இனிமேல் என் லைனில் குறுக்கிடாதீங்க, உங்கள் லைனில் நான் குறுக்கிட மாட்டேன், இனிமேல் உங்கள் மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு, நான் ஒன்றும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய பயத்தினாலாம் போல, இந்த மாதிரியான ஒரு ஆளை நான் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல, என்னடா பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அப்போவும் இளம்பருதி அட்டாக் பண்ணிடுறாருங்க. அடிச்சடியில் ஹீரோவோட மண்டை ஓப்பனாகி ரத்தமெல்லாம் வந்து அப்படியே மயங்கிடுறாரு. ஹீரோ பிடிச்ச அப்படியே இளம்பருதி உள்ளே இழுத்துட்டு போக கரெக்டாக ஃபோன் அடிக்கிற சத்தம் கேட்குது. கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபோனை கட் பண்ணுறாரு. ஆனால் அட்டன் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் தான் பேசுகிறாங்க, இந்த மாதிரி ஈஸ்வர் எங்கே இருக்க, எனக்கு வந்து லேபர் பெயின் வந்துருச்சு, என்னால் முடியல, சீக்கிரம் வா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இளம்பருதி பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அங்கே கட் பண்ணால் டக்குன்னு நம்ம ஹீரோ எழுந்திருக்கிறாருங்க. எழுந்திருச்சு இளம்பருதியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னை அடிக்காதரா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ தாறுமாறாக போட்டு இளம்பருதி அடிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோ டென்ஷனாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மைக்ரோவேவ் ஓவனுக்குள்ளே ஃபோனை வச்சு ஆன் பண்ணி விட்டுறாருங்க. அது மட்டும் இல்லாமல் சிலிண்டரையும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டுறாரு. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வீட்டை லாக் பண்ணி சாவியை தூக்கி வீசிட்டு ஹீரோ வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே ஓவர் ஹீட் ஆகி அந்த மைக்ரோவேவ் ஓவன் வந்து வெடிக்கும். அப்போ சிலிண்டர் வந்து ஓப்பன் ஆகி உள்ள ஸ்மெல் இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே தீ பரவி இவரு இறந்து போயிடுவார். அதுக்கான ஒரு விஷயத்தை இவர் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாருங்க. அவர் அன்கான்சியஸான நிலையில் வீட்டுக்குள்ளே விழுந்து கிடக்கிறாரு. இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஹீரோனை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போனால் அப்போ தான் தெரிய வருது ஹீரோன் வலிக்கி விட்டு விழுந்திருக்காங்க. வீட்டுக்குள்ளே ஹீரோனை காணும் அப்படின்ட்டு ரோடெல்லாம் வந்து தேடிக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோன் எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்காக ஒரு நபர் வராரு. அவர்கிட்ட ஃபோனை வாங்கி ஹீரோனுக்கு ஃபோனை போட்டால் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் எடுக்கிறாங்க. நீங்கள் யார் சார் அப்படின்னு கேட்க, நான் அவங்களோட கணவனுங்க, அவங்க எங்கே அப்படின்னு கேட்க, அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, அவங்களே வந்து அட்மிட் ஆகிட்டாங்களா அப்படின்னு கேட்க, இல்லைங்க அவங்க அப்பா தான் வந்து அட்மிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல, அப்பாவா அப்படின்னு சொல்லி யோசிக்க, அப்போ தாங்க விஷயமே தெரிய வருது. நம்ம ஹீரோவை இளம்பருதி அட்டாக் பண்ணார் இல்லையா, அட்டாக் பண்ணிட்டு அவர் வீட்டை விட்டு வெளியே வந்து ஹீரோனை காப்பாற்றி காரில் வச்சு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு திரும்ப ஹீரோ கிட்ட பேசலான்னு வந்திருக்கிறாரு. அப்போ தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா கான்சியஸ்னஸுக்கு வந்து இளம்பருதி அட்டாக் பண்ணியிருக்கிறாரு. என்ன நடந்திருக்கு அப்படின்றத சிம்பிளாக சொல்லணும்னா, ஹீரோ வந்து சமாதானம் பேசலான்னு வரும்போது இளம்பருதி ஓவர் ரியாக்ட் பண்ணியிருக்கிறாரு. நம்ம இளம்பருதி ஹீரோ கிட்ட சமாதானம் பேசலான்னு நினைக்கும் போது ஹீரோ ஓவர் ரியாக்ட் பண்ணியிருக்கிறாரு. 2 பேர்த்துக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இவ்வளோ பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணிருச்சு. எண்ட் ஆஃப் த டே நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள இளம்பருதியை வச்சு கேஸ்
ஓப்பன் பண்ணியிருக்காரு. மைக்ரோவேவன் ஓவர் ஹீட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே வெடிச்சு பிளாஸ்ட் ஆக போகுது. இளம்பருதி சாக போறாரு. சாவியை வேற அவசரப்பட்டு எங்கேயோ வீசிட்டாரு. கட்டுப்பாய் ஹீரோ வந்து அந்த வீட்டு முன்னாடியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. அப்போதாங்க ஹீரோக்கு ஒரு தாட் வருது, மெயின் ஆஃப் பண்ணிட்டா மைக்ரோவேவன் ஆஃப் ஆயிரும், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ட்டு மெயின் ஆஃப் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இவரை காப்பாற்றிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோனுக்கும் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய கொஞ்சிட்டு இப்போ இளம்பருதியை பார்க்கறதுக்காக ஹீரோ வராருங்க. அப்போ அவருடைய மனைவி, என்னப்பா மறுபடியும் பிரச்சனை பண்ணலான்னு வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க இளம்பருதி சொல்றாரு, நீ அமைதியாரு, அவனுக்கு என்ன வயசு இருக்கும், என்ன ஒரு 28 வயசு இருக்குமா, எனக்கு என்ன வயசாகுது, 60 வயசு ஆகுது, எனக்கே வந்து அந்த மெச்சூரிட்டி இல்லை, அவன்கிட்ட எப்படி அந்த மெச்சூரிட்டியை நம்ம எதிர்பார்க்க முடியும், இத்தோட எல்லாத்தையுமே முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிடுறாங்க. ஹீரோ அவரோட வாழ்க்கையை பார்த்துட்டு அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுறாரு. அதே சமயம் இந்த இளம்பருதியும் அவரோட ஃபேமிலியோட சேர்ந்து இந்த வீட்டை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. இப்போ ஒரு தம்பதி இங்கே ஒரு வீட்டை வாடகைக்கு பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. புரோக்கர் சொல்றாரு, மேலே ஒரு குடும்பம் கீழே ஒரு குடும்பம்னு முன்னாடி தங்கியிருந்தாங்கங்க. உண்மையை சொல்லணும்னா அவங்களுக்கு இந்த வீட்டை காலி பண்ணுறதுக்கு மனசே இல்லைனா பார்த்துக்கோங்களேன். மனசே இல்லாமல் தான் காலி பண்ணிட்டு போனாங்க. ரொம்ப ராசியான வீடுங்க, உங்ககிட்ட கார் இல்லைல்ல, அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி புரோக்கர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அது கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொன்னாருங்க, சரண் என்டர்டைன்மெண்ட்டை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.